ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத், ஸ்தாபகாச்சாரியர், இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், பகவத்கீதை உண்மையுருவில் இந்த புத்தகத்தின் அடிப்படையில இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில என்ன தெரிஞ்சுக்க போறோம், என்ன பயிற்சி பண்ண போறோம். அப்ப இன்னைக்கு இரண்டாம் அத்தியாயத்தோட தொடர்ச்சி. இரண்டாம் அத்தியாயத்துல இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் 17வது பதம். அதனால முதல்ல இந்த சத்சங்கத்துல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பரிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவிநாசிது தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கசித் கர்த்தும் அர்ஹதி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். That which perverts the entire body you should know to be indestructible. No one is able to destroy that imperishable soul. பகவான் என்ன சொல்ற, இந்த உடல் முழுவதும் பரவி இருப்பது எது இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கின்றதோ அவிநாசிது தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம், இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அழிவற்றது, அழிக்க முடியாது, நித்தியமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யாராலும் அதை அழிக்க முடியாது. அப்ப இந்த உடல் அழியக்கூடியது, தற்காலிகமானது, மாற்றம் அடையக்கூடியது. ஆனா உடலில் இருக்கும் ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது. இதைத்தான் இங்க பகவான் மேலும் உறுதி செய்கிறார். அப்ப இந்த இரண்டாம் அத்தியாயம் ஆத்ம விஞ்ஞானத்தை பத்தி சொல்றேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆத்மாவை பற்றி பல்வேறு ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த உடம்புல ஆத்மா இருக்கா, அது இருக்கிறதுக்கான அறிகுறி என்ன, ஆன்மாவின் அறிகுறி என்னது, இந்த உடல்ல ஆத்மா எப்படி இருக்கு, எங்க இருக்கு, எப்படி இயங்கிட்டு இருக்கு, எந்த அளவுல இருக்கு, இதெல்லாம் வீண் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உடம்புல ஆத்மா இருக்கா இல்லையா, ஆத்மாங்கிறது என்ன, அது எப்படி இருக்கும், அது எங்க இருக்கு, அதை பார்க்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பகவத்கீதையிலேயே பதில் இருக்கு. அப்புறம் நம்முடைய இதிகாச புராணங்கள்ல பதில் இருக்கு. ஆத்மாவின் அறிகுறி, இந்த உடம்புல உயிர் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அறிகுறி கான்சியஸ்னஸ். சிம்டம் ஆஃப் த சோல் இஸ் கான்சியஸ்னஸ். ஆன்மாவின் அறிகுறி உணர்வு. இந்த உடல்ல உணர்வு இருக்கு, ஆத்மா இருக்க போய் தான் உணர்வு இருக்கு. ஆத்மா இந்த உடம்புட்டு எடுத்துட்டா, ஆத்மா இந்த உடம்புட்டு பிரிச்சுட்டா அது உணர்வற்று, இந்த உடல் உணர்வற்று போய்விடும். சரி, அப்ப ஆத்மாவுக்கான அறிகுறி என்னது? கான்சியஸ்னஸ். இந்த உடம்புல ஆத்மா இருக்கிறதுக்கான அறிகுறி உணர்வு. சரிங்க, அந்த ஆத்மா ஆத்மான்னு சொல்றாங்க, நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்க்க முடியாதுங்க, உணரதான் முடியும். ஏங்க பார்க்க முடியாது? ஏன்னா அது அதோடைய சைஸ் என்னன்னு சொல்லிருக்கு, அதோடைய அளவு, ஆத்மாவின் அளவு என்னங்கிறத மிக அழகாக பிரபுபாதா பொருளுரையில ஒரு ஸ்லோகம் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸ்வேதாசுர உபநிஷதம், 108 உபநிஷத்துல ஒன்று ஸ்வேதாசுர உபநிஷதம். அதுல ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துல 5ஆம் அத்தியாயத்துல 9ஆம் பதத்துல இந்த உடல்ல இருக்கிற ஆத்மாவுடைய அளவு, சைஸ் என்னன்னு சொல்லியிருக்கு. பாலக்ர சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய ச பாகோ ஜீவச விஜ்ஞேய சச்சனாத்யய கல்பதே. When the upper point of the hair is divided into 100 parts, and again each of such a parts is further divided into
100 parts. Such a part is the measurement of the dimension of the spirit soul. என்ன சொல்லியிருக்க அந்த அத்தியாயத்துல, ஸ்வேதாசுர உபநிஷதம் 5ஆம் அத்தியாயம் 9ஆம் ஸ்லோகத்துல ஆத்மாவுடைய அளவு சொல்லியிருக்கு. நம்முடைய தலை முடி இருக்கு இல்லையா, இப்ப நான் மொட்டை தலையா இருக்கேன், தலையில முடிய நீங்க பார்க்க முடியாது. நம்ம தலை முடி இருக்கு இல்லையா, அந்த தலைமுடியோட நுனி பாகம், தலைமுடியோடைய நுனி பாகத்தை எடுத்து அதை 100 கூரை வெட்டணும். அதை 100 கூரை வெட்டின ஒரு நுனி பாகத்தை எடுத்து அதை மேலும் 100 கூரை வெட்டினா என்ன ஒரு அளவு இருக்குமோ அதுதான் ஆத்மாவுடைய அளவு. பாருங்க, அப்போ முதல்ல தலைமுடியோட நுனி பாகத்தை பிடிக்கிறதே கஷ்டம். அப்படி தலைமுடியோட நுனி பாகத்தை பிடிச்சாலும் அது 100 பீஸா வெட்டுறது அதை விட கஷ்டம். அப்புறம் அதை மீண்டும் ஒரு 100 பாகமா வெட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ஆத்மாவை காண முடியாது, உணரதான் முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சில விளம்பரத்துல எல்லாம் பார்ப்போம், சோப்பு ஷாம்பு இந்த விளம்பரம் எல்லாம் பண்ண, டென்டல் பேஸ்ட் விளம்பரம், சோப்பு விளம்பரம், ஷாம்பு விளம்பரம். அதுல இந்த கிருமிகள் எல்லாம் காமிப்பாங்க. உங்க உடம்புல பல்லுல கிருமிகள் இருக்கு, உடம்புல ஸ்கின்ல கிருமி இருக்கு, ஹேர்ல கிருமி இருக்கு. அந்த கிருமிகள், அந்த நுண் கிருமிகளை பார்க்கறதுக்கே நுண் குழாய் தேவைப்படுது, மைக்ரோஸ்கோப். அப்ப இந்த உடல்ல கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை காண்பதற்கே ஒரு நுண்கருவி குழாய், மைக்ரோஸ்கோப் தேவைப்படுது. அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாதான் பாக்டீரியா வைரஸ் எல்லாம் பார்க்க முடியும். பாக்டீரியா வைரஸ் போன்ற உயிரினங்களை காண்பதற்கு ஒரு மைக்ரோஸ்கோப் தேவைப்படுது. அப்ப அந்த பாக்டீரியா வைரஸே கண்ணுக்கு தெரியாத உயிரினம்னா அதுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கேன். அதை நம்ம உணரதான் முடியும், பார்க்க முடியாது. ஆன்மாவை உணரத்தான் முடியும், காண முடியாது. சரி, அடுத்தது மேல என்ன சொல்லியிருக்கு, இதே போல இன்னொரு ஸ்லோகம் ப்ரோபாட் கோட் பண்ணியிருக்காரு. எங்க இருந்து அடுத்த ஸ்லோகம், இது ஒரு உபநிஷத்து கோட் பண்ணியிருக்காரு. கேசாக்ர சதபாகஸ்ய சதம் சத்ர சத்மகः ஜீவ சூக்ஷ்ம ஸ்வரூபோயம் சங்க்யத்திதோ ஹி சித்கரா. There are innumerable particles of spiritual atoms which are measured as 1/10,000 of the upper portion of the air. ரொம்ப ரொம்ப நுண்ணியமான, கண்ணுக்கு புலப்படாத சின்ன சின்ன அணுக்கள்ல இருக்கு. அந்த அணுக்கள் அளவெடுத்து அந்த அணுவுடைய அளவுல 10,000 மடங்கு எவ்வளவு சூட்சமா இருக்குமோ அந்த அணுவுடைய நுனி பாகத்தை, அந்த அணுவுடைய நுனி பாகத்தை 10,000 மடங்கு சூட்சமா இருந்தா அந்த அணுவுடைய முடியல, டிப் ஆஃப் த ஏர், அது ஒரு ஆத்மாவுடைய அளவுன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானம் நம்முடைய இதிகாச புராணங்கள் உபனிஷத்துக்கள்ல சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு விஞ்ஞானிகள் இதை மெதுவாதான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. வீண் ஆராய்ச்சி செய்து அதுக்கப்புறம் ஒப்புக்கிறாங்க, இந்த மாதிரி உடல்ல ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, அந்த உடல்ல ஒரு உயிர் இருக்கு, இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனா எந்த ஒரு ஆராய்ச்சிக்கும் அவசியமே கிடையாது. பிரபுபாதர் என்ன சொல்லுவார், உன் தந்தையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? ஆமா சார், நான் என்னுடைய அப்பாவை தெரிஞ்சுக்கணும். உன் தாயிடம் கேள். உன் தாயிடம் கேட்டால் உன் தந்தை யார் என்று கூறுவார். உன் தாய் கிட்ட போய் தந்தை யார் என்று கேட்டால் கூறுவார். நான் ஏன் எங்க அம்மா கிட்ட கேட்கணும்? என் அப்பாவை நானே ஆராய்ச்சி பண்றேன்னா எவ்வளவு காலங்கள் ஆனாலும் முடிவுக்கு வர முடியாது இல்லையா? அதே போலதான் நாம் இறைவன் யார், அவரது சக்தியின் அமானுஷமான செயல்கள் என்ன, அவரது பராக்கிரமம் என்ன, அவரது மகிமை என்ன, நான் யார், என்னுடைய சக்தி, எனக்கு எங்கிருந்து சக்தி வருது, இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமானால் இறைவன் நம் தந்தை, வேதங்கள் நம் தாய். வேதங்கள் நம் தாய், இறைவன் நம் தந்தை. அப்ப வேத சாஸ்திரங்களை கற்பதாலேயே நாம் இறை உணர்வை பெற்றுவிடலாம், இறைவனை அறிந்து கொள்ளலாம், ஆத்ம விஞ்ஞானத்தை பெற்றுவிடலாம். அதனால ஒரு காலத்துல இதெல்லாம் தான் பாடமா இருந்தது குருகுலத்துல. ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, இறைவன் யாரு, பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, பிரபஞ்சத்துக்கு தேவையான மூலக்கூறுகள்லாம் யார்கிட்ட இருந்து வந்தது, இதெல்லாம் ஒரு காலத்துல கல்லூரிகள்ல குருகுலத்துல பாடமா இருக்கு, ஆன்மீக கல்வி கூடமா இருக்கு. ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய மாநகரங்கள், பெரிய பெரிய சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி, அந்த சிட்டி, இந்த சிட்டி, சோ மெனி சிட்டி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய படிப்பு,
ஆனா யாருன்னே தெரியும். கோட் ஷூட் போட்ட விலங்காதான் இருக்கிறேன். கோட் ஷூட் எல்லாம் போட்டு பூட்ஸ்கெல்லாம் பாலிஷ் போட்டு டிப்டாப்பா இருக்காங்க. நீங்க யாரு? ஐ ஆம் த கிரேட் கம்பெனி சிஇஓ, ஐ ஆம் அமெரிக்கன், ஐ ஆம் பாகிஸ்தானி, ஐ ஆம் இந்தியன். இவ்வளவுதான் தெரியும். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் அமெரிக்கன், அவன் ரஷ்யன், நான் உக்ரைன், அவன் ஈரான், அவன் ஈராக், அவன் வந்து இந்த மாதிரிதான் சோ மெனி திங்ஸ். அப்ப இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம், இன்னைக்கு நடக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆத்ம விஞ்ஞானம் இல்லாதான். பாருங்க, இந்த வளைகுடா நாட்டுல போர் நிக்கிற மாதிரியே இல்லை. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்கா விடுற மாதிரி இல்ல, ஈராக்கும் விடுற மாதிரி இல்ல, ஈரான் அவங்களும் விடுற மாதிரி இல்ல, இவங்களும் விடுற மாதிரி இல்ல, மாறி மாறி. ஏன் இந்த சண்டை? நான் என்ற அகங்காரம். உன் அகங்காரம் பெரியதா, என் அகங்காரம் பெரியதா? முதல்ல நீ யாருன்னே தெரியல. நீ யாருன்னு தெரியாம வீண் அகங்காரம் கொண்டு சண்டை செய்து கொண்டிருக்கிறாய். இந்த எண்ணெய் கிணறுகளை நான் என் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டை நான் ஆள வேண்டும். நான், எனது, என்னுடையது. இதுதான் பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரத்தினால வீண் சண்டையிட்டு கொண்டு அப்பாவி மக்கள் பலிகடாங்க. அப்பாவி மக்கள். அதனால பெரிய பெரிய நாடுகள், பெரிய பொருளாதார முன்னேற்றம், அந்த நாடு வல்லரசு ஆயிருச்சு, இந்த நாடு வல்லரசு ஆயிருச்சு. என்ன வல்லரசா, என்ன பிரயோஜனம்? அவன் யாருன்னே தெரியல. உலகத்துக்கே முதல் தரமான மாகாணமாக திகழ்ந்தாலும், உலகத்திலேயே புகழ்பெற்ற மாகாணமாக இருந்தாலும் அவங்க யாருன்னு தெரியலையே. அதனாலதான் பிரபுபாதர் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை அமெரிக்கா மாகாணத்துல பிரச்சாரம் செய்தார். மேற்கத்திய நாட்டுல போய் கிருஷ்ண பக்தியை பிரபுபாத் பிரச்சாரம் பண்ற. அவங்க கேக்குறாங்க, சாமிஜி இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இங்க பிக்ஷை எடுக்கிறதுக்காக வரல, பிக்ஷை போடுறதுக்காக வந்தேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பற்றாக்குறை. என்னங்க, அமெரிக்கா பெரிய வல்லரசு நாடு, பெரிய செல்வந்தர்கள்லாம் இருக்காங்க, என்ன பற்றாக்குறை? அங்க இறை உணர்வுக்கு பற்றாக்குறை, கிருஷ்ண உணர்வுக்கு பற்றாக்குறை. இந்த கிருஷ்ண பக்தி பற்றாக்குறையினால தெய்வீகமான குணங்களுக்கு பற்றாக்குறை. அப்ப என்னெல்லாம் அதிகமா இருக்கு? பாவகரமான வாழ்க்கை, புலன்ப வாழ்க்கை, போதை வஸ்துக்களுக்கு அடிமை மாதிரி எல்லா விதமான தவறுகளுக்கும் காரணம் இறை உணர்வற்ற சமுதாயமா இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரத்தை ஒழித்து விட வேண்டும், போதை கலாச்சாரத்தை ஒழித்து விட வேண்டும் கோஷம் போடுறாங்க. அங்கங்க போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். ஒரே வழிதான், இறைவன் மேல போதை ஏற்பட்டால் அல்ல அது இந்த ஜட உலகத்தில் உள்ள போதை போக, இறைவன் மேல் போதை ஏற்பட வேண்டும், இறைவனால் வசீகரிக்கப்பட வேண்டும், இறைவன் மேல வசீகரிக்கப்பட வேண்டும். அந்த இறை உணர்வு, கிருஷ்ண பக்திங்கிற அமிர்தத்தை நாம் பருக ஆரம்பித்து விட்டால் மற்ற போதைகள்லாம் போதையாவே இருக்கு. அப்ப அந்த போதை இல்லாதனால இந்த போதையை தேடி போறாங்க. இப்ப உலகத்துல எதுக்கு பற்றாக்குறை? இறை உணர்வு என்ற போதைக்கு தான் பற்றாக்குறை. அதை சரி செய்து விட்டால் எல்லாம் சரியாயிடும். அதனாலதான் பிரபுபாதர் அமெரிக்கா மாகாணத்தில் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணார். கிருஷ்ண பக்திங்கிற அந்த இறை உணர்வை எடுத்துக்கொண்டார்கள், அந்த பௌதிக போதை விட்டு விட்டார்கள். அது ஒண்ணு இல்லைன்னு முடிவாயிடுச்சு. கிருஷ்ண பக்திங்கிற அமிர்தத்துக்கு முன்னாடி, கிருஷ்ணர் மேல அன்புங்கிற போதைக்கு முன்னாடி இந்த பௌதிகமான ட்ரக்ஸ், அந்த வைனு, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு. சே, என்னடா இதை போய் நம்ம குடிச்சிட்டு, இதை விட எவ்வளவு பெரிய போதை இருக்கீங்க. அப்படியே ஆனந்தத்தில் அழைக்கலாம். பகவானுடைய கீர்த்தனம் செய்யும் போது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த கீர்த்தனம் செஞ்சு பாடி ஆடும் போது பக்தர்கள்லாம் தன்னை மறந்து பரவசமாயிட்டாங்க. நீங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க, ரத யாத்திரையில எல்லா ஊர்களையும் ரத யாத்திரை நடக்கும், ஜெகநாதர் தேர் திருவிழா. பக்தர்கள்லாம் எவ்வளவு அழகா கீர்த்தனம் பாடி தன்னை மறந்து கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடி, அந்த போதையை நாம பருகிட்டோம் சொன்னா இந்த போதையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசோபஞ்சம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்தது. உயர்ந்த சுவையை நாம் அனுபவித்து பழகிவிட்டால் சிற்றின்ப சுவையெல்லாம் தானா போயிடும். அதனால கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். முதல்ல ஆத்மாவை உணர வேண்டும், பின்பு பரமாத்மாவை உணர வேண்டும்.
ஆத்மாவின் நிலை பரமாத்மாவுக்கு சேவை செய்வது என்பதை உணர வேண்டும். அந்த சேவை ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.